அன்பின் பரலோகத்தின் தேவனே, கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆடியோ மூலமாக வேத வார்த்தைகளை, இயேசு பேசின வார்த்தைகளை, அந்த ஊமைகளை உடைச்சி சொல்வதற்கு நாங்கள் கடனாளியாக இருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையின் வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு கொடுக்க கடனாளியாக இருக்கிறேன். இதை கேட்குற யாவருக்கும் அது புரோஜனமாக இருக்கணும். கேட்கிற அனைவரும் மனம் திரும்பணும். அதற்காக இந்த ஆடியோ மூலமாய் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இதை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும்படியாக, அநேகருடைய கண்கள் திறக்கும்படியாக, அநேகருடைய குருட்டாட்டங்கள் ஒழிக்கும்படியாக, அநேகருடைய சடங்காச்சாரங்கள், முறைமைகளும் பாரம்பரியங்களும் விலகி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே, இந்த கேட்கிற யாவருக்கும் இது ஆசீர்வாதமாய் பயன்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் ஒரு வேத வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். என்ன ஒரு வேத வார்த்தை அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் பெஸ்ட்டு யார் அப்படின்னா மோசே. புதிய ஏற்பாட்டில் பெஸ்ட்டு யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இது அனைவருக்கு தெரிஞ்சாலும் ஏன் கண்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு தெரியலை. இது தெளிவுபடுத்த தான் இந்த ஆடியோ மூலமாக நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இது ஆவியானவருடைய ஆளுகையின் உட்பட்ட காரியம். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்குற அனைவருக்கும் இது கண்கள் திறக்கப்படட்டும். இந்த 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 வார்த்தை இன்னைக்கு நாளிலும் ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இது மோசே இயேசு கிறிஸ்து. யோவான் 1 அதிகாரம் 17 வசனம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அதன்படி செய்கிறவங்க யாரு? இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க யாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மோசையின் சீசர்கள் ப்ளஸ் இயேசுவின் சீசர்கள், இதுதான் இந்த காரியத்தில் ஒரு விளக்கமாய் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த மோசையுடைய சீசர்கள் இயேசுடைய சீசர்களுக்கு எப்படி இருப்பாங்க? அன்னைக்கு பரிசேயர்கள், வேத பாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடித்து கொண்டே தான் இருப்பாங்க. அதே போலதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பரிசேயர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. யார் பரிசேயர்கள், யார் சீசர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோ மூலமா இது நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, பரிசேயர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறேன். இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 23 அதிகாரம், வேத பாரகரும் பரிசேயரும் யாரு அப்படின்னு, இந்த வேத பாரகரும் பரிசேயரும் மோசையுடைய பிரமாணத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 23 அதிகாரம் 2 வசனம். வேத பாரகரும் பரிசேயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன? அப்போ மோசையுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க வேத பாரகரும் பரிசேயரும் அப்படின்னா, மோசேயின் சட்டத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள், மோசையுடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள், மோசையுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக யார் பேசினாலும் அவங்களை குற்றப்படுத்துகிறவர்கள், இவர்கள் தான் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 23:13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாயக்காரனாகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். இவங்க என்ன பரலோக ராஜ்யத்தை பூட்ட முடியும்? வேத பாரகரும் பரிசேயரும்
பரலோக ராஜ்யம்னு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை குறித்ததான ஒரு பார்க்க முடியும். பரலோக ராஜ்யங்கிறது இயேசு வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் தான் பரலோக ராஜ்யம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:17 அவர் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு விரோதமாய் அதை பூட்டி போடுகிறவர்கள் யார் அப்படின்னா அது வேத பாரகரும் பரிசேயர்களும் தான். மத்தேயு 23:13 மனுஷர், நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கு. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்துல வருது நினைச்சா கூட மற்ற ஜனங்கள், இந்த வேத பரிசேயர் இருக்கிறாங்களா, மோசேயின் சட்டத்தில் இருக்கிறாங்களா, அவங்க இவங்களை தடை பண்ணுகிற ஒரு காரியம், அது போவாதீங்க, அந்த சத்தியம் தப்பானது, இந்த வார்த்தை தவறானது, அது ஒரு தப்பான உபதேசம்னு சொல்லி அவங்க 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 ஏற்கனவே குருடனா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பேரும் உண்டு. யார்? வேதபாரகருக்கு பரிசேயருக்கும் ஒரு பேரு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் பாருங்க. மத்தேயு 23:24 குருடரான வழிகாட்டிகளே. என்னவா அவருக்கு பேர் என்னது? வேதபாரகரும் பரிசேயருக்கும் ஒரு பேரை கொடுக்கிறாரு, குருடரான வழிகாட்டிகளே அப்படின்னு சொல்லி அது கொடுக்கிறாரு. அதுல பாருங்க, அதுல 26 பாருங்க, குருடரான பரிசேயனே, போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு வேத பார்க்கிற பரிசேயரும் எதை பார்க்குறாங்க அப்படின்னா வெளிப்புறத்தை பார்க்குறாங்க. வெளிப்புறம் ஒரு மாம்சம் இருக்குது அப்படின்னா உள்புறத்தில் பார்க்காம, உள்புறத்தில் அசுத்தமாக இருக்குது, உள்ளான ஒரு மனிதன் மரித்து போன நிலைமையில் இருக்கிறான், வெளியான ஒரு ஆடம்பரமான ஒரு வெளித்தோற்றத்தை விரும்புகிறவர்கள் உள்தோற்றத்தை விரும்புகிறவர்கள் அல்ல. அதை தான் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு மனிதர்கள், மோசையின் பிரமாணத்தில் பாரம்பரியங்களும் சடங்காச்சாரங்களும் நிறைந்திருக்கிறது. அந்த பாரம்பரியத்தையும் சடங்காச்சாரங்களையும் அதை நம்பி அதன்படி நடக்கிற ஒரு ஜனம்தான் வேதபாரகர் பரிசேயர். இந்த மத்தேயு 23 முழுமையும் அவங்களை குறித்து தான் இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறாரு. எப்படி எழுதியிருக்கிறாரு? இந்த வேதபாரகரை பரிசேயரை கொடுத்து பாராட்டுறாரா? இல்ல. வேதபாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோங்கிற வார்த்தை அதை விட ஒரு கடினமான ஒரு வார்த்தை, ஒரு வேதனையான ஒரு வார்த்தை இல்லை. அப்போ அந்த அவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தையை குறித்து இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார் அப்படின்னா அதை நம்ம யோசிக்கணும்ல. யாருக்கோ சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைச்சிருக்க கூடாது. இன்னைக்கு வேதபாரகர் பரிசேயர் யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா, இந்த ஆடியோ மூலமா நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் இல்லையா? அப்போ நம்ம இதை கேட்கும் பொழுதுதான் இந்த காரியம் வெளிப்படும். இன்னொரு காரியம், இந்த வேதபாரகர் பரிசேயருடைய வேலை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை புறக்கணிக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவோட மாம்சத்தில் இருக்கும் பொழுது அவர் கூட வேதபாரகரும் பரிசேயரும் இருந்தாங்க. அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் குற்றப்படுத்துறது. நீங்கள் உதாரணத்துக்கு மத்தேயு 15 நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். மத்தேயு 15 இதில் 1 நான் படிக்கிறேன். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனபானம் பண்ணுகிறார்களே என்றார்கள். இங்க என்ன சொல்ற? முன்னோரின் பாரம்பரியத்தை மீறுறாங்க உம்முடைய சீசர்கள்னு குற்றப்படுத்துறாங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயே என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை நான் காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தேர்ந்ததென்று போதித்து, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் அப்படின்ட்டாரு. உங்க பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். 7 பாருங்க, மாயக்காரரை உங்களை குறித்து
உங்களை குறித்து, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால சொல்லிட்டாரு வேதபாரகரை பரிசேயரையும் குறித்து. மனுஷனுடைய கற்பனைகளை, அடுத்த வசனம், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். பின்பு அவர்கள் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடர்ல அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதித்திரமாக, என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோட புடுங்கப்படும். அது பரமபிதா நடாத நாற்றுங்கிறாரு பரிசேயரும் வேதபாரகரையும் குறித்து. அதுக்கு 15 மத்தேயு 15:14 இயேசு கிறிஸ்து அவரை வேதபாரகரையும் பரிசேயரும் குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. அவர்களுக்கு ஒரு பேர், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனா இருக்கிறார்கள். குருடன் வழிகாட்டினால் இருவருமே குழியிலே விழுவார்களே. குருடன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த ஊமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு நீங்கள் இன்னும் உணர்வில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்று வழியாய் சென்று ஆசன வழியாய் கடந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுவைகளே இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைப்பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஆமென். அதில் மத்தேயு 15:1-20 வரைக்குமே, அந்த 19 வரைக்கும் 20 வரைக்குமே அந்த அதில் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அவர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனா இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவருமே குழியிலே விழுவார்கள். அப்போ இந்த வேதபாரகரையும் பரிசேயரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை? குருடன்கிறார். அந்த குருட்டுத்தனமான ஒரு மனிதர்கள்ங்கிறார், கண்ணு தெரியாதவர்கள்ங்கிறார், கண்ணு பூட்டப்பட்டிருக்குங்கிறார். இதை விட ஒரு இயேசு கிறிஸ்துடைய சாட்சி வேற என்னமா? சரி, இன்னைக்கு அந்த இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய இடத்துல அவருடைய வார்த்தை நிறைய இடத்துல அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மத்தேயு அவர் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துடைய காலங்களில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில், நீங்கள் மத்தேயு 9:11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு பேசின வார்த்தைகளுக்கு எதிரடையாய் இருக்கிறாங்க யாரு? வேதபாரகரும் பரிசேயரும். இந்த இதில் நீங்கள் மத்தேயு 9:11 பார்த்தீங்கன்னா, பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் போஜனம் பானம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். அது கீழே 14 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யோவானுடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, அதுலேயும் அதில் நிறைய அதில் 9 மத்தேயு 9:34 பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றான். அப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 12:1, 2, 3, 4 வசனங்களில் 14 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் பரிசேயர் அதை கண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாள் செய்யத்தக்காததை உம்முடைய சீசர்கள் செய்கிறார்களே. கதிர்களை கொய்த்து தின்கும் போது ஓய்வு நாளில் செய்யத்தக்காததை உம்முடைய சீசர்கள் செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 மத்தேயு 16:1 பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதில் நீங்கள் இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர்
மத்தேயு 16:12. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே இப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அதில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 3, அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவி எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா? கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு எதிரடையாய் சாட்சிகளை கொண்டு வராங்கிறாங்க. அதில் அவருடைய மத்தேயு 22:34 பார்த்தீங்கன்னா, அவர் சதுசேயருடைய வாயை அடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அப்படின்னு நிறைய வசனங்கள் இருக்குது. நிறைய வார்த்தைகளை நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு கையும் மெய்யுமாய் பிடித்து கொண்டு ஒரு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வராங்க. மோசையின் பிரமாணத்தில் அவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும், நீர் என்ன சொல்கிறீரு அப்படின்னு இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து, உங்களில் எவனாவது குற்றம் செய்யாதவன் அவள் மேல் கல்லெறிய கடமைன்னு சொன்னோடனே தங்கள் மனசாட்சியில் குட்டுண்டு அவங்க குத்தப்பட்டு அவங்க கல்லை கீழே போட்டு போகிற நிலைமை வருது. அப்போ நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை எதிரடையாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா இந்த வேத பாரகரும் பரிசேயரும். இன்னைக்கு வேத பாரகர் பரிசேயர் அந்த நாட்களில் இயேசுடைய ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அதை புறக்கணிக்கிறாங்க. இயேசு செய்த அற்புதங்களை அவங்கள நம்பலை, இயேசு கிறிஸ்துடைய விசுவாசிக்கலை, இயேசு கிறிஸ்துடைய என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசேயர் யார்? யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இந்த வேத பாரகர பரிசேயரை குறித்து ஒரு காரியம் நான் சொல்கிறேன். யோவான் 9:1, அவர் அப்புறம் போகையில் பெருவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனா பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா இவனை பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். அப்படி பேசிக்கிட்டே வராங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ அந்த குருடனை பார்த்து, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் அந்த பெருவி குருடனுக்கு இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்குற ஒரு நிலைமை வருது. வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யோவான் 9ஆம் அதிகாரம் 15 பார்த்தீங்கன்னா, ஆகையால் பரிசேயர் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர் என் கண்களின் மேல் சேறு பூசினார், நான் கழுவினேன், நான் காண்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அடுத்த வசனம், அப்பொழுது பரிசேயர் சிலர் அந்த மனுஷனை ஓய்வு நாள் கை கொள்ளாதனால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள் அப்படின்னு நிறைய இயேசு கிறிஸ்து மேலே குற்றத்தை சுமத்துறாங்க. அந்த மனுஷன் எப்படி சுஸ்தமாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அதில் 24-25 யோவான் 9:24-25-26 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதலால் அவர்கள் குருடனா பிறந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைப்பித்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதித்திரமாக அந்த குருடன் பார்வையடைந்த குருடனா இருந்து பார்வையடைந்த ஒரு மனுஷன் சொல்கிறான் திரும்ப அவங்களுக்கு பரிசேயனுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. அவன் பிரதித்திரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, முன்னமே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டோ? யாருக்கா? இயேசு கிறிஸ்துவுக்கு சீசராக உங்களுக்கு மனசு உண்டோன்னு பரிசேயரை பார்த்து கேட்குறான் அந்த பார்வையடைந்த குடன். அப்பொழுது அவர்கள் யார்? பரிசேயர்கள் அவனை வைது, நீ அவருடைய சீசன், நாங்கள் மோசையுடைய சீசர். யாரா? பரிசேயர் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. யாரு? இந்த சுஸ்தமாக்கப்பட்டவனை பார்த்து, நீ இயேசுவின் சீசன், பரிசேயராகிய நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் மோசையின் சீசன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்றாங்க. அப்போ பரிசேயன் யாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிறவங்க தான் பரிசேயர்கள். இன்னைக்கு அந்த பரிசேயர்கள் யாருன்னு தான் பார்க்க போறோம். இது
இது யாருக்குமே தெரியாமல் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதை விளக்கம் தெரியும் போது அவங்க ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இதை மறுப்பு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு பவுலை பற்றி நல்லா தெரியும். வேதாகமத்தில் அநேக வேத வார்த்தைகளை எழுதியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய சாட்சியை அநேக இடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில். அந்த பவுலை குறித்து பிலிப்பியர் எழுதின நிருபத்தில், அந்த பிலிப்பியர் அப்படிங்கிறதுல 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 அவர் தன்னை குறித்து பவுல் எப்படிப்பட்டவனாக இருந்தார், அவருடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்கோம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. 4:5 நான் படிக்கிறேன். பிலிப்பியர் 3:4-5. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். அதுக்கு அடுத்த வசனம், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அவர் 5 பிலிப்பியர் 3:5 அவர் தன்னை குறித்து தெளிவாக சொல்லிட்டாரு. நான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன், மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயனாக இருந்தேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அப்படி நான் எல்லா பரிசேயனாக இருந்தாலும் ஆகிலும் எனக்கு லாபமான எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிறாரு. அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குப்பையாக விட்டுட்டு வந்துட்டேன்ட்டார். எதுக்கு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரிய இடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தானாகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகும்படி தமஸ்குவுக்குள்ள ஜெபாலயங்களில் நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உடைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். பாருங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய போதகத்துக்கு விரோதமாக பேசுகிறவரை ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை வரும். ஆமாம், வரணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பரிசேயனை பார்த்து தான் சொல்றாரு, என்னது, முள்ளில் உடைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படிங்கிறாரு. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறேங்கிறாரு. அவன் அந்த நாட்களில் ஒப்பு கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் அவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டு வந்ததுனால அவன் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேருக்கு இந்த குரல் கேட்கிறது? மனம் திரும்புங்கள், மனதை கடினப்படுத்தாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசு கிறிஸ்துடைய சீசருக்கு விரோதமாய் பேசாதிருங்க. இயேசு கிறிஸ்துடைய சீசருக்கு விரோதமாய் போராடாதிருங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லியும் என் வார்த்தைகளின்படி கேளாமல் போனது என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு தான் சொல்லுறீங்க லூக்கா 6, ஆனால் என் வசனத்தை கேட்கலையே அப்படிங்கிறார். ஒருவனின் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். யோவான் 14:23. அப்போது இன்னைக்கு நிறைய விஷயங்களில் பரிசேயர் யார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? இப்போது இன்னொரு பரிசேயுடைய பார்வைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீசருடைய பார்வைகள் எப்படி இருக்கும்? இந்த சீசர்கள் யார் அப்படின்னா, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இப்போ சீசரை குறித்து ஒரு காரியத்தை, சின்ன காரியம் பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 31, யோவான் 8,
31 அதில் என்ன போட்டிருக்குன்னு பாங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள். என்னவா? இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் தான் என் சீசர். என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் தான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு உட்பட்டிருக்கிறவன் மாத்திரமே சீசர்கள். மோசேயுடைய பிரமாணத்தில் உட்பட்டிருக்கிறவன் இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பவன் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துடைய சீசன். மோசையுடைய பிரமாணத்தில் நிலைத்திருக்கிறவன் மோசையின் சீசன், பரிசேயன். அவன் சீசன்கிற கேட்டகரி, அவன் சீசன் தான். மோசைக்கு சீசன், இயேசுக்கு கிடையாது சீசர்கள். இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்கள். இதை புரிந்து கொள்ளணும். அவருடைய வேலை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மத்தேயு 28 19 20 நான் படிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வார்த்தையினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், வார்த்தையா இருக்கிறேன்கிறார். அப்போ இந்த சீசருடைய வேலை என்னது அப்படின்னா, இந்த சீசர்களை உருவாக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களுடைய வேலை என்னது? இந்த வார்த்தையை கொடுத்து சீசர்களை உருவாக்க வேண்டும், இல்லையா? இதுதான். இன்னொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 நீங்கள் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அது என்ன? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் எல்லாரும் என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அப்போ இன்னைக்கு உன்னை நேசிக்கிறது போல பிறன் நேசி அப்படிங்கிறாரு. உன்னை நேசிக்கிறது போல பிறன் நேசினா என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படி இருந்தால் தான் எல்லாரும் என் சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. அன்பு கூறுதல்னா என்னன்னு பார்த்தோம். உலக பிரமாணம் அன்பா கிடையாது. அன்புங்கிறது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லைங்கிறாரு. அப்போ ஜீவன்னா என்னது? வார்த்தை கொடுக்கிற அன்பு தான் மிகப்பெரிய அன்பு. யோவான் 15-13 பார்க்குறோம். ஆமாம். அப்போ சீசர்கள் எப்படியா அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பாங்க. இந்த சீசருடைய பார்வை எப்படி இருக்கும் இயேசு கிறிஸ்துவோட மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் இயேசு கிறிஸ்து சீசரில் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் சாலகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது இயேசு, சீசரை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்துரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இந்த வார்த்தை எப்படி சொல்றார்? சொன்ன உடனே இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறார். இந்த சீசராகிய சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து,
நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ன உடனே இவன் இந்த பேதுரு மாம்ச பிரகாரமாக பார்த்திருந்தா இயேசு கிறிஸ்துவை ஒரு யோசேப்பின் குமாரனா பார்க்கலாம், மரியாளின் மகனா பார்க்கலாம், இல்லை தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அவர் பார்க்கல. அவருடைய பார்வை எப்படி இருக்கு? மாம்சத்தை பார்க்கவில்லை, உள்ள இருக்கிற ஆவியானவரை பார்த்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிதாவின் ஆவியானவர் உள்ள இருக்கிறார்ல, அந்த ஆவியானவரை பார்த்தார். இவர் பிறந்திருக்கிறாரு, பிதாவின் வார்த்தையினால பிறந்திருக்கிறாரு. அப்போ இவங்க பார்க்கிறது எப்படி பார்க்கிறாங்க? கிறிஸ்து என்றால் ரட்சிக்கிறவர், மீட்டெடுப்பவர். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் தேவனாலே பிறந்தவர், தேவனுடைய குமாரன், உங்களுக்குள்ள தேவனுடைய பிதாவின் வார்த்தை இருக்கிறத சீசர்கள் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்ட பிறகு அவர் மாம்ச பிரகாரமா அவரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுதான் சீசர்கள் ஆவியின் பிரகாரமா பார்க்கறாங்க. அதுதான் இயேசு சொல்றாரு, பேதுருவே, இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினாருங்கிறார். சரி, இப்போ இவர்களுடைய பார்வை இப்படி இருக்கு. இதுல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது பரிசேயர்கள் இதே கேள்வியை பரிசேயர்கிட்ட இயேசு கிறிஸ்து வைக்கிறாரு. அதே மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 40 தான் நினைக்கிறேன். ஆமாம், 40, 41, 42, 43, 44 இந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். 41 நான் படிக்கிறேன். மத்தேயு 22, 41. அந்த மத்தேயு 16, 13 கேட்டார்ல இயேசு கிறிஸ்து, அதே கேள்வியை தான் இங்கே கேட்குறாரு. இங்கே கேட்குறாரு பாருங்க, மத்தேயு 22, 41. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். இவங்க யோசிக்கவே இல்லை, தான்னு சொல்றாங்க. இவங்க மாம்சத்தின்படி பார்க்கல. எப்படி இவங்க ஆவியின்படி பார்க்கல, மாம்சத்தின்படி தான் பார்க்கறாங்க. தான் அவங்ககிட்ட கேட்குறாங்க, கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் அப்படின்னு குறித்து தன்னை குறித்து கேட்கிறாரு. உடனே சொல்றாங்க, நீர் தாவீதின் குமாரன் அப்படின்னு உடனே சொல்றாங்க. தாவீதின் குமாரன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கரெக்ட்னு சொல்றாரா? இல்ல. அதுக்கு கீழே உள்ள வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியில் போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவனுடைய சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுதரம் ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவளிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. ஆமென். அது தப்புன்னு சொல்லிட்டார் ஷார்ட்டா. ஆமாம், அது தப்புன்னு சொல்லிட்டாரு. அப்போ பரிசேயருடைய பார்வை எப்படி இருக்கு, சீசருடைய பார்வை எப்படி இருக்கு? இந்த பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்குறாங்க, சீசர்கள் எப்படி பார்க்குறாங்க? பரிசேயர் எப்படி பார்க்குறாங்கன்னா மாம்ச பிரகாரமாக பார்க்குறாங்க. சீசர்கள் எப்படி பார்க்குறாங்க? ஆவியின் பிரகாரமாக பார்க்குறாங்க. ஆனால் பரிசேயர் பார்த்தது தப்பா? நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 5, 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமர் 1:5, மாம்சத்தின்படி தாவீது சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவ குமாரனமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சன்னதியில் இருந்தவர் தான், தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் தான். ஆனால் ஆவியின்படி தான் தேவனுடைய சுதன் அப்படிங்கிறாரு. அப்போ ஆவியின்படி தேவனுடைய சுதனை ஆவியா பார்க்கணுமா, மாம்சத்தின்படி பார்க்கணுமா? இயேசு கிறிஸ்து யோவான் 6:63 ஒரு வசனம் சொல்லி இருக்கிறாரு, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆவிதான் உயிர்ப்பிக்கும், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ அதை நம்ம பார்க்கணும்ல. திரும்ப நம்ம மாம்ச பிரகாரமா பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் இல்லையா?
யோவான் 6ஆம் அதிகாரத்திலையும் ஒரு பரிசேயர்கள் ஒரு பார்வை பார்க்குறாங்க. எப்படிப்பட்ட பார்வையை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் இங்கே பார்த்தீங்கன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 41, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர்கள் சொன்ன நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். யார் சொல்றாங்க? பரிசேயர்கள், யூதர்கள் அவரை மாம்ச பிரகாரமாக பார்க்குறாங்க. ஆமாம், யூதர்கள் அவரை மாம்ச பிரகாரமாக பார்க்குறாங்க. ஆனால் சீசர்கள் எப்படி பார்க்கணுமா? ஆவியின் பிரகாரமாக பார்க்கணும். ஆமாம், அல்லேலூயா, இதுதான் உண்மை. அப்போது இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம், இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு பரிசேயர்கள் யாராக இருக்கிறாங்க, சீசர்கள் யாருன்னு சொல்லி அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு பரிசேயர் எங்கே இருக்கிறாங்க? மோசையின் சட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஓய்வினால ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா? கட்டடத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா? ஒரு ஆசாரியரையும் ஃபாஸ்டரையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா? காணிக்கையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா? காணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இவங்களாம் யார்? வேத பாரகர் பரிசேயர் தான், வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கா? அதே பழைய ஏற்பாடை இன்னைக்கும் பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. அதே பாரம்பரியம், அதே சடங்காச்சாரம். ஆமாம், அது எவ்வளவு யார் சொன்னாலும் அவங்க கேட்கறது இல்லை. இந்த முறைமைகளை அவங்கள விட்டு வெளியே கொண்டு வரணும் தான் ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. இதை கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன், ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும், அநேக காரியங்களை பார்க்க முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 1 கொரிந்தியரில் ஒரு வார்த்தை நான் அதை சொல்லி நாங்கள் பேச வேண்டிய காரியமாக இருக்குது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நான் அந்த காரியத்தை குறித்து நான் தெளிவாக நான் பேசுகிறேன். 1 கொரிந்தியர் 2 அதில் 5லிருந்து நான் வாசிக்கிறேன். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவஞ்சம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் பவுல் பேசுகிறத ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வசனங்கள், அப்படி இருந்தும் தெரிந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுகளுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமாகிய தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுகளில், பிரபஞ்சம்னா என்னது? மாம்சத்தை தான் குறிக்கும். பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளில் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே இன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே இன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவினா நம்ம ஏற்கனவே பழைய வீடியோகள்ல நம்ம பார்த்துருக்கோம். உலகங்கிறது நிலம், மனுஷ ஆவிதான். நாங்களோ உலகத்தின் ஆவியை, மாம்சத்தின் ஆவியை, மாமிசத்தை தான் குறிக்கும் இல்லையா? உலகங்கிறது மாமிசத்தை தான் குறிக்கும். நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியே பெற்றோம் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்த வசனம், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இதில் முக்கியமான அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தெளிவா பாருங்க,
ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் அப்படின்னு சொல்லி அழகா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முழுமையும் அந்த ஜென்ம சுபாவமான மனுஷன் ஆவிக்குரியலை அறிய மாட்டான், ஆவிக்குரிய காரியங்களை அவங்க அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்னைக்கு பரிசேயர்கள் யாருன்னு நம்ம தெளிவாக பார்த்தோம். ஒரு ஆலயத்துக்கு பரிசேயர்கள் எங்க ஆலயம், பரிசேயர்களுக்கு எங்க ஆலயம், வெளியில ஆலயம். பரிசேயர்களுக்கு வெளி உலகத்துல அந்த ஆலயம் இருக்குல்ல, அந்த கையினால் கட்டப்பட்ட ஆலயங்கள். ஆமா, அந்த ஆலயத்தில் தான் அவங்க பரிசேயர்கள் விரும்பாங்க. மாம்ச பிரகாரமான ஆலயம். எப்படி அந்த இயேசு கிறிஸ்து தன்னை தன் பரிசேயர்கிட்ட போய் நான் யாருன்னு கேட்ட உடனே தாவீதின் குமாரன் மாம்சத்துப்படி பார்த்தாங்கல்ல, சீசர்கள் எப்படி பார்த்தாங்க, ஆவியின்படி பார்க்குறாங்க. தேவனுடைய குமாரன்கிறாங்க. பிதாவின் வார்த்தை அவருக்குள்ளே இருந்தது, அவர் தான் தேவனுடைய குமாரன், மீட்டெடுப்பவர், ரட்சிப்பவர், ரட்சகர் அப்படின்னாங்க. இவங்க அப்படி சொல்லல, தாவீதின் குமாரன் நாங்க மாம்சத்தின்படி தான் பார்க்குறாங்க. பார்வை எப்படி, மாம்சத்தின்படி. இவங்க பார்வை எல்லாமே பரிசுடைய பார்வை மாம்சத்தின்படி தான் இருக்கும். வெளியில ஆலயம், ஆனால் சீசர்களுக்கு ஆலயம் உள்ள இல்லையா. நீங்களே தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அதுதான் ஆலயம். இயேசு கிறிஸ்துவோட பேசின வார்த்தை எங்க இருக்கோ அதுதான் ஆலயம். ஏன்னா அந்த ஆலயம் நமக்குள்ள, அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தா நம்ம தான் ஆலயம் அப்படின்னு சீசர்கள் சொல்லுவாங்க. ஆனா பரிசேயருக்கு ஆலயம் எங்க, அந்த வார்த்தை உள்ள இல்லாதனால வெளியே தான் ஆலயம் பார்க்குவேன், வெளியே தான் ஆலயம் பாங்க இல்லையா. சரி, அப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆலயத்துக்கு நம்ம தான் ஆசாரியன். 1 பேதுரு 2:9 நீங்களும் உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிந்து கொள்ளும்படி அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரியர் கூட்டங்கிறாரு. நம்மளை ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஆசாரியன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம கை கொள்ளணும். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் யோவான் 14:23. அந்த வார்த்தையை கீழ்ப்படியணும், அதுதான் ஆராதனை. அதுக்கு தான் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த வார்த்தை தவறக்கூடாது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணும். நம்ம தான் ஆசாரியன் அதுக்கு இல்லையா. இன்னைக்கு வேத பார்க்கிற பரிசேயருக்கும் யார் ஆசாரியன், அங்க வெளியில தான் ஆசாரியன். ஒரு பாஸ்டர்ஸோ இல்லைன்னா ஒரு லேவியனோ யாரோ வெளியில ஒரு சர்ச்சை வச்சு நடத்திட்டு இருக்காங்களோ அவங்கள தான் அவங்க ஆசாரியன் நினைப்பாங்க. கிடையாது, மாம்ச பிரகாரமா பார்க்கறது இல்லையா. இங்க காணிக்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்ச பிரகாரமான பரிசேயர்கள் வெளி கொடுப்பாங்க காணிக்கை இல்லையா. இங்க பார்த்தீங்கன்னா அங்க அப்படி கிடையாது. சீசர் காணிக்கைன்னா இங்க பிரஸ்தாவம், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறது தான் இங்க காணிக்கை இல்லையா. இயேசுக்கு பிரஸ்தாவப்படுத்துதல், அறிவித்தல், நற்செய்தி, இதுதான் இயேசுக்கு உகந்ததுன்னு நம்ம பழைய வீடியோகளில் நம்ம அடுத்த இதுக்கு முன்னால வீடியோகளில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மாம்ச பிரகாரமா பரிசேயர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மாம்ச பிரகாரமா இருக்கும். சீசர்கள் செய்கிறது ஆவியின் பிரகாரமா இருக்கும். ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியையும் ஜீவனுமாயும் இருக்குன்னு சொல்லி யோவான் 6:63 இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்மளை பார்த்து குற்றப்படுத்துவாங்க யாரு, பரிசேயர்கள். மோசேயின் சட்டத்தில் இருக்கிறவங்க தான் குற்றப்படுத்துவாங்க. பாரம்பரியத்தில் கை கொண்டு தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க. அதே போல இன்னைக்கு உண்மையான கிறிஸ்துவை அறிந்து கொண்டு எதுக்காக அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் 8:32 இந்த வார்த்தையின்படி இந்த காரியத்தை உங்களுக்கு நான் கொடுக்க கடனாளியாக இருக்கிறேன். இன்னும் காதுள்ளவன் கேட்க கடவன். அநேக வார்த்தைகளை சொல்லி உங்களை கண்கள் திறக்கப்படணும். சடங்காச்சாரங்கள், பழைய முறைமைகள் எல்லாம் ஒழிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை விசுவாசிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். ஆவியின்படி நடப்பீர்களானால் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள முடியும் என்று நான் சொல்லி இந்த வேத வாக்கியங்களை நிறைவு செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென்.